வணக்கம். தமிழ் புத்தாண்டு பிறந்து ஆண்டு இன்னமும் புதியதாய் இளமையாய் இருக்கின்ற இந்த இனிய வேளையில் தமிழோசை என்ற இந்த புதிய யூடியூப் சேனல் தொடக்கம் கண்டுள்ளது. அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேன்மதுர தமிழோசை பாரெங்கும் தனது புகழை பரப்ப வேண்டும் என்று எனது மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய ஒலி அலைக்கு நான் வழங்கும் முதல் பதிவு வரும் செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புத்தக தினம் அல்லது அனைத்துலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் என்று யுனெஸ்கோ அறிவித்து உலகளவில் இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் செயல்படும் தேசிய நூலகம் ஜோம் மம்பாச்சு என்ற ஒரு இயக்கத்தை முடுக்கிவிட்டுள்ளது. அன்றைய தினம் 23ஆம் தேதி காலை 11 மணியிலிருந்து 11:10 வரை 10 நிமிடங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கும்படி நூலகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இது தேசிய ரீதியில் உள்ள அனைவரும் அந்த 10 நிமிடங்கள் வாசிக்கும் பழக்கத்தை அல்லது வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பது நூலகத்தின் வேண்டுகோளாகும். இளைஞர்கள், சிறுவர்கள் அருகாமையில் தேசிய நூலகம் இருந்தால் அங்கே சென்று ஒரு நல்ல புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிப்பது சிறப்பாக இருக்கும். அப்படி நூலகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வீட்டில் உள்ள ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து 10 நிமிடம் காலை 11 மணியிலிருந்து 11:10 வரை வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் அன்றைய தினம் வாசிப்பதற்காக செம்பியன் திருமேனி என்ற கிபி 10ஆம் நூற்றாண்டு சரித்திர புனைவு, இதன் எழுத்தாளர் புதுமை தேனி மா அன்பழகன் அவர்கள். சிங்கப்பூரிற்கு நான் அண்மையில் சென்றிருந்த பொழுது இந்த புத்தக வெளியீட்டிற்கு தலைமை ஏற்கும் வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு சிறப்பான புத்தகம். இதை நான் படிக்க ஆரம்பித்து விட்டாலும் அன்றைய தினம் ஒரு 10 நிமிடம் மீண்டும் இந்த புத்தகத்தில் உள்ள சில பகுதிகளை நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இது மிகவும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு சரித்திர புனைவு. இது போன்ற ஒரு புத்தகம் கிடைக்கவில்லை என்றால் உங்களது கை தொலைபேசியில் கூட ஒரு நல்ல தகவல் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை ஒரு 10 நிமிடம் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆத்திரத்திற்கு தீனியிட வேண்டாம், அறிவுக்கு தீனியிடுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வளர்க தமிழோசை.